ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து கீரை தண்டு இருக்குல்ல. கீரையெல்லாம் செஞ்சுட்டு தண்டு என்ன பண்ணுவோம், தூக்கி போடுவோம். அதுக்கு பதிலாக பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் நம்ம உசிரி செய்கிற மாதிரி ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் கீரை தண்டு போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக தான் கீரை தண்டு செஞ்சு இருக்குது, அதனால் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி கடலப்பருப்பு, அதை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இது மூணுத்தையும் ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஊறணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கீரை தண்டு எடுத்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பொடிசாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இலை தண்டெல்லாம் தூக்கி போடாதீங்க. இதெல்லாம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப முத்தி போச்சுன்னா தான் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன தண்டெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வெறும் சாதம் வச்சுட்டு இதை போட்டு கூட கிளறி சாப்பிட்லாம். ஒரு ஆம்லேட் போட்டு தொட்டு சாப்பிட்றலாம். அப்படி இல்லையா, வெறும் சாதம் ரசம் வச்சுட்டு இந்த பொரியலில் மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்றலாம். வேறு எதுவுமே தேவையில்லை. இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணியிருக்க மாதிரி இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா போட்டிருக்கேன். காரம் இதுவே எனக்கு அதிகமாக தான் இருந்தது. நீங்கள் என் மிளகா காரன்றனால நான் 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு, இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க குறைன்னு. அதுக்கு நடுவில் கேஸை பற்ற வச்சு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் நீங்கள் மிளகா அரைச்சிட்டு வந்தோம்ல, அதுலேயே கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, ஜீரகம் இது மூணுத்தையும் போட்டுருங்க. மூணுத்தையும் போட்டு அரைச்சிடுங்க. குறைன்னு அரைச்சிக்கோங்க. இந்த வானலில் எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, நான் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நான் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு வதக்கிடுங்க அந்த வானலில். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சோம்ல, அதை எடுத்து குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இதில் கீரை தண்டு மாதிரியே தெரியாது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த கொத்தமல்லி வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆனியன் சின்ன பொடிசாக கட் பண்ணி நான் வதக்கிட்டேன். இப்போ கீரை தண்டு கட் பண்ணி வச்சுருந்தால அதை போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வைக்கலாம். கீரை தண்டு கொஞ்சம் வெந்துடும், நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நம்மெல்லாம் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பழகிட்டோம்னா அவங்களும் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் உங்கள் குழந்தைங்க இது சாப்பிட மாட்டாங்க, அதை சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க முன்னாடி உட்காந்து நீங்களும் இதை சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வேறு எதுவும் இல்லை இதுதான் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க 2 நாள் அழுவாங்களா, 3ஆவது நாள் தானாக பசியில் சாப்பிட போகிறாங்க. இப்போல்லாம் மோஸ்ட்லி தனியாக தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக நம்ம ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு இதுதான் ஹெல்த்தியாகவும் உள்ளே போயிடும். இதுதான் செஞ்சுருக்கோன்றது தெரியாமையே சாப்பிடுவாங்க. இப்போ அந்த அரைச்சிட்டு வந்தோம்ல குறைப்பாக, அதை தண்ணி தெளித்து நான் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த தண்டை. இப்போ தண்டு வெந்தோடனே அந்த பேஸ்ட் இருக்குல்ல, நம்ம கடலப்பருப்பு கொத்தமல்லி
அதெல்லாம் வந்து குறப்பாக அரைச்சிட்டு வந்து அதையும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர கலந்து விடுங்க. இது கொஞ்சம் சிம்மிலே வச்சு வேக வைங்க, அப்போ தான் கொஞ்சம் வந்து நல்லா வேகும். நீங்கள் வேகிறது எப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ எல்லோஷாக இருக்கிறது கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ வந்து அப்போயே தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். வானலில் நல்லா ஒட்டாமே வரும் பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அங்கங்கே லைட் ப்ரௌனாக இருக்கா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு நல்லாவே. இதை அப்படியே சூடாக சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இதை கல்வி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அல்லும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த உமரட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சூடெல்லாம் போக அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா தொட்டுக்கையே வேண்டாம், அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ப்ரோட்டீனும் இருக்கும். கீரை இலையில் இருக்கிறத விட தண்டில் தான் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதனால் கீரை தண்டை எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுவும் இப்போ கீரை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்ல எலஸாக கிடைக்கிது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலை. தேங்க்யூ.